நம்முடைய மாணவ செல்வங்கள் அரசு சார்ந்த பள்ளிகள் கல்லூரியிலேயும் படிக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் அரசு கல்லூரிகள், அரசு பொறியியல் கல்லூரி, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ITI கல்லூரி, நர்சிங் காலேஜ், லா காலேஜ், சட்டக்கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை இன்று அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பகுதிக்கு பக்கத்தில் சிப்காட் தொழில் வளாகம் 410 ஏக்கர் நிலத்தில் சிறிய சிறிய தொழில்கள் தொடங்கப்பட்டு நம்முடைய இருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருகின்ற வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும், பெரிய சாலைகளை தார் சாலைகளாகவும் சிறிய சாலைகளை பேவர் பிளாக் அல்லது சிமெண்ட் சந்தைகளாகவும் கழிவுநீர் கால்வாய்கள், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைத்து பெருமக்களுக்கு வழங்குதல், இப்படி பல நிலைகளிலும் நின்று மக்களுக்கு தேவைப்படுகிற அத்தனை பணிகளையும் செய்து முடிக்கின்ற ஆட்சிதான் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அரசு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய தர்மாபுரி கிராமத்தில் அனைத்து தெருக்களுக்கு மின்விளக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. பேவர் பிளாக் சாலை வசதியில் செய்து தரப்பட்டுள்ளது. நியாய விலை கடை கட்டப்பட்டிருக்கிறது. திருமண மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியார் கூட்டுக்குடி திட்டம், PTR கால்வாய் திட்டத்திலிருந்து குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் தரை நீர்த்தேக்க தொட்டி கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊராட்சி மன்ற கட்டிடம், அங்கன்வாடி மையம் கட்டிடம், நூலக கட்டிடம் புதிய கட்டிடமாக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருந்ததியர் சமூக மக்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு செஞ்ச நம்முடைய வருங்கால வளர்ச்சி திட்டங்களாக கோரிக்கை வந்திருக்கிறது. ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக சுகாதார உலகம் கட்டி கொடுக்கப்படும் என்பதை சிப்காட் செல்லும் பாதையை விரிவுபடுத்தி சாமை சிப்காட் செல்லும் பாதையை விரிவுபடுத்தி இருவழிச்சாலையாக அந்த சாலை உருவாக்கப்படும் என்பதையும், செல்லாண்டி ஓடை தெருவை சீரமைத்து சாலை அமைக்கப்படும். PTR தந்தை பெரியார் வாய்க்காலில் இருமுக சாவடிக்கு பொதுமான தண்ணீர் திறக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும். ரேஷன் கடை தெருவில் சாலை வசதி மற்றும் குடிநீர் பாயம் அமைத்து குடிநீர் சாலை வசதியை மற்றும் குடிநீர் பாயம் அங்கு வந்து உருவாக்கப்படும். தேவர் சிலை அமைந்துள்ள இடத்தை புதுப்பித்து உயர்மட்டத்தில் தேவர் சிலை வைக்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது மிக உயரமான சீரமைத்து உயர்த்தி வைக்கும் போது அந்த சிலை வெண்கல சிலையாக இங்கே வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லாடை ஓடை தெருவில் அமைந்துள்ள தரைமட்ட குடிநீர் தொட்டி மற்றும் சென்னையின் காலையில் அமைந்துள்ள தரைமட்ட குடிநீர் தொட்டி பழுதில் இருந்திருக்கிறது. அதை சரி செய்து கூடிய விரைவில் அனைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். நடுத்தருவில் குப்பை தொட்டி மற்றும் சாக்கடை வசதிகள் செய்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த 2 தெருவிலும் கழிவுநீர் கால்வாய் வசதி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று வேண்டும் என்று இங்கே பொதுமக்கள், பெண்கள், தாய்மார்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது இந்த தேர்தல் முடிந்தவுடன் உடனடியாக சுகாதார வளாகம் கட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அருந்ததியர்கள் 2வது தேர்தலில் பேவர் பிளாக் மற்றும் சாக்கடை வசதிகள் செய்து தரப்படும் என்பதையும், அருந்ததியர் வசிக்கும் பகுதியில் கலைஞர் கனவு இல்லம் கட்டித்தரப்படும், ஏற்கனவே கொடுத்திருக்கு, இன்னும் தேவைப்படுகின்றவர்களுக்கு கட்டித்தரப்படும் என்பதையும், அருந்ததியர் சமூக மக்களுக்கு தனியாக சமுதாய குளம் அமைத்து தரப்படும் என்பதையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய தர்மபுரி நகரத்தில் ஏற்கனவே இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் மக்கள் வாழ்கின்ற இடங்களில், ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற இடங்களில் அவர்களுடைய வசதியை, அவருடைய அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதில் நம்முடைய திராவிட மாடல் அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தியாக உணர்வோடு, அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்
இரண்டாவது முறையாக முதலமைச்சராக தமிழகத்தில் பதவி ஏற்க வேண்டும். அதற்காக போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் வெற்றி வேட்பாளராக நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்னை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய வெற்றி சின்னமா மதுரை நிறுவனத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறுமாறு, அமோக வெற்றி பெற்று தருமாறு உங்களுடைய பாதந்தத்தை வேண்டி வழங்கி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.